ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஆ அந்த வீடியோலயும் அதான் சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லேப் ஒண்ணு புதுசா எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எஸ்எம்சிலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் எஸ்எம்சி மாறினேன் ஃபாரெக்ஸ்ல வந்து. எஸ்எம்சிலேருந்து இப்போ வேற கான்செப்ட் மாறி டைம் அண்ட் பிரைஸை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். வேற கான்செப்டே மாறிட்டோம். இன்னைக்கு கொண்டு வந்திருக்க கன்டென்ட்டும் புதுசா இருக்கும். ஆனா ஏற்கனவே நீங்க எஸ்எம்சில பார்த்தது மாதிரியே தான் இருக்கும். ஆனா டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. அது இல்லாம நம்ம வந்து கோர்ஸும் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த கோர்ஸ் டீட்டெயில் வந்து நான் இப்ப காமிக்கிறேன். நம்ம கோர்ஸும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அட்வான்ஸ் டூ பேசிக் டூ அட்வான்ஸ் தான் எடுக்க போறோம். நம்மளோட கோர் கான்செப்ட்லாம் இது. ட்ரூ ஓப்பன்ஸ்லேருந்து இந்த சில்வர் புல்லட் வரையும் நம்மளுக்கு வந்து இது கோர் கான்செப்ட். இதெல்லாம் வந்து பேசிக் தான். பேசிக்லயும் இது வந்து நான் அட்வான்ஸா எடுக்க ஆரம்பிச்சிருவேன். எஸ்எம்சி எனக்கு ஃபுல்லா தெரியும். நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா என்ன டிஎம் பண்ணுங்க. நம்பர் கீழ குடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 4 ஸ்லாட் தான் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. 2999க்கு 3999 வந்து ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் 3999 தான் கட்டணும். ஆஃபர் இன்னும் 4 ஸ்லாட் தான் இருக்கு. கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க ஃபாஸ்ட்டா. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க. சண்டே நைட்டோட ஆஃபர் முடிஞ்சிரும். வர கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் கோர்ஸ. ஒன் டு ஒன் மென்டார்ஷிப் தான் நம்ம. ஃபாஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கன்டென்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. நீங்க ஆல்ரெடி படிச்சது எஸ்எம்சில படிச்சது ஓபி அண்ட் எஃப்இஜி. ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜி. அதையே நான் என் ரூல் படி, என் யூனிக்கா நான் கொண்டு வந்து, எப்படிலாம் ஒர்க் ஆகுது, எது ரியல் ஓபி, எது ரியல் எஃப்இஜி அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லப் போறேன் இந்த வீடியோல. இந்த ட்ரேடு கூட நான் அப்படிதான் எடுத்திருப்பேன். அத லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். அதுக்கு முன்னாடி வந்து எல்லா சார்ட்டையும் நம்ம சார்ட் வந்து வேற சார்ட்ல பார்த்துடலாம். சிம்பிளா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆ எப்படி ஓபி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ட்ல போய் பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஓபி அண்ட் எஃப்இஜி தான் இந்த கான்செப்ட். சூப்பரான கன்டென்ட். நீங்க கடைசி வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சூப்பரான கன்டென்ட். நெறைய பேத்துக்கு வந்து ஆ எக்ஸ்ட்ரீம் ஓபி, டிஜிட்டல் ஓபின்னு மார்க் பண்ணி வைப்பீங்க. ஆனா அது வந்து ஒர்க் ஆகாம போறதுக்கு இது கூட காரணமா இருக்கலாம். இல்லாட்டி ஒரு ஐடியா கூட இதுல கிடைக்கலாம். இது வந்தா போலாமே அப்படின்ட்டு. ஏன்னா, நான் எனக்கு சிம்பிளா எப்படி கொண்டு வரணுமோ, அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கேன். எனக்கு சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் அத ஒர்க் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, கீழ கமெண்டோட பண்ணிட்டு போங்க. எப்படி இருக்கு அப்படின்னு. பேக் டெஸ்ட் பண்ணிட்டு கூட எனக்கு வந்து WhatsAppல கூட மெசேஜ் பண்ணுங்க. சிம்பிள் தான். நம்மளுக்கு இப்ப எஃப்இஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் எஃப்இஜிக்குள்ள போயிரலாம். அதுக்கப்புறம் ஓபி போயிரலாம். 2மே வந்து மிங்கிள் ஆயி தான் வரும். எப்படி வரும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எஃப்இஜி போயிரலாம். இப்ப வந்து நம்மளுக்கு எஃப்இஜினா இப்படி 4 கேண்டில் இருந்தாலும் 4 கேண்டில்னா நான் டிராப் பண்றேன். அத பாருங்க. இப்படி 4 கேண்டில் இருந்தாலும், இதுல எஃப்இஜி எதுன்னு கேட்டா, நம்ம ஆளுங்க வந்து எஸ்எம்சில படிச்சுட்டு வந்தவங்க எது சொல்லுவாங்கன்னா, "இந்த 2 கேண்டிலுமே எஃப்இஜி தான் ப்ரோ. இதுல தான் ப்ரோ போணும் மார்க்கெட்டு." ஆனா எஸ்எம்சில வந்து சொல்லியிருப்பாங்க, "எஃப்இஜில போக்கூடாது" அப்படின்னு. நான் சொல்றேன், கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. இதுக்கு ரூலும் இருக்கு. அந்த ரூலையும் நான் சொல்றேன். ஆ இத வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோவா முடிச்சுக்கலாம். போன வீடியோவே ஒரு 33 நிமிஷம் போயிருச்சு. இது ஒரு ஷார்ட்டான வீடியோவா முடிச்சிடலாம். அதான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, ரொம்ப நேரம் போட்டா யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 4 கேண்டில் இருக்குன்னா, நம்மளுக்கு என்ன ரூல் எஃப்இஜிக்கு அப்படின்னா, என் ரூல் என்னன்னா, ஈஸியா சிம்பிளா சொல்றேன். ஒரு மார்க்கெட் வந்து இப்படி மேல ஏறி, இந்த லெக்ல இறங்கியிருக்கு. இப்படி. இப்படி இறங்கியிருக்குன்னா, நம்மளுக்கு என்ன ரூல்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் இது. இத ஃபர்ஸ்ட் கேண்டிலா வச்சுக்கணும். செகண்ட் கேண்டிலா வச்சுக்கணும். இது தேர்ட் கேண்டிலா வச்சுக்கணும். இப்ப இதுல எது எஃப்இஜி கேண்டில்னா, இந்த கேண்டில் தான் எஃப்இஜி கேண்டில். செகண்ட் கேண்டில் தான் எப்போதுமே எஃப்இஜி கேண்டிலா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இது பண்றதுக்கும் அப்ப இந்த 1, 2, 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, எஃப்இஜி எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுல ரூலும் இருக்கு. எப்படி இப்படி கேண்டில் வரணும்னு நான் சொல்றேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்சைட் பார் கேண்டிலா இருக்க
செகண்ட் கேண்டில் இம்பேலன்ஸா இருக்கணும். ஏன்னா செகண்ட் கேண்டில் தான் எஃப்இஜியா எடுக்க போறோம். தேர்ட் கேண்டில் உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் கேண்டில்குள்ள இருந்தாலும் சரி, ஆனா இம்பேலன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு இன்சைட் பாரா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேண்டில் முழு கேண்டிலா இருக்கணும். தேர்ட் கேண்டில் வந்து இன்சைட் பாரா இருந்தாலும் சரி, வெளிய இருந்து வந்திருந்தாலும் சரி. நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன ரூல்? என்ட்ரி ரூல் என்னன்னா, இதுதான் சிம்பிள் தான் எஃப்இஜி. இந்த ரூல போய் அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் அப்ளை பண்ணுங்க. சூப்பரா என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கப்புறம் ரூல் எஃப்இஜில என்ட்ரி எடுக்கிற ரூல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் கேண்டிலோட ஐ என்னன்னா, இந்த செகண்ட் கேண்டிலும் இதுக்கும் கேப் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டில். இந்த கேப்ல வந்து இந்த ஐ இருக்கும். இந்த ஐல வந்து ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. மார்க்கெட் கீழ போயிட்டோ, இல்லாட்டி தேர்ட் கேண்டிலோ, ஃபோர்த் கேண்டிலோ வந்து இதுல மிட்டிகேட் பண்ணிட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். நீங்க ஃப்ரேம்ல எஃப்இஜி பார்க்குறீங்களோ, அந்த டைம் ஃப்ரேம்ல தான் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அப்படின்னா, இங்க என்ட்ரி சூப்பரா போலாம். அது ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி இருந்துச்சுன்னா, சூப்பரா என்ட்ரி போலாம். நம்மளுக்கு எஸ்எல் இதுக்கு மேலயும் வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த எஃப்இஜி பாடி கேண்டில் இருக்குல்ல, இதுக்கு ஐக்கு மேல வச்சுட்டு என்ட்ரி நம்ம சூப்பரா எடுக்கலாம். என்ட்ரி வந்து நீங்க லிக்விடிட்டி டார்கெட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி அடுத்த எஃப்இஜி டூ எஃப்இஜி டார்கெட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்றீங்க. அதுல வந்து ஸ்ட்ரக்சர் டூ ஸ்ட்ரக்சர் எடுக்குறீங்க. ஒரு கீழ ஹையர் லோல இருந்து ஹையர் ஹை வரையும் எடுக்குறீங்க அப்டின்ட்டு இருந்தாலும் ஓகே. உங்க ப்ராபபிலிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இது ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி இந்த எஃப்இஜிலாம் இருந்துச்சுன்னா, ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரியா இருக்கும். அததான் சொல்றேன். இன்னொரு ரூல் என்ட்ரி என்னன்னா, மொத்தம் வந்து எஃப்இஜில 3 ரூல் என்ட்ரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இந்த லைன்ல போணும். அடுத்தது வந்து மார்க்கெட் போயிட்டு மார்க்கெட் கீழ இருந்து மேல வருதுன்னா, இந்த 50%ல மிட்டிகேட் பண்ணிட்டு கீழ வந்து குளோஸ் வைக்கணும். 50% கீழயே. 50% கீழ குளோஸ் வச்சாலும் நல்லது. இந்த லைனுக்கு கீழ குளோஸ் வச்சாலும் நல்லது. சூப்பரா என்ட்ரி போலாம். அக்ரெசிவாவும் கூட போலாம். நம்மளுக்கு சார்ட் பார்க்கணும்னு தேவையில்ல. ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க இது பண்றீங்கன்னா, ஒரு 1 ஹார் 4 ஹார்லாம் எடுக்குறீங்கன்னா, அதுல வந்து 5 மினிட், 15 மினிட் சார்ட் பார்த்துட்டு கூட நீங்க போலாம். இல்லாட்டி அந்த அந்த கேண்டில்லயே நீங்க பார்க்கணும். எந்த டைம் ஃப்ரேம்ல எடுக்குறீங்களோ, அந்த கேண்டில்லயே தான் கேண்டில் குளோஸ் பார்க்கணும். கேண்டில் க்ளோஸ் பார்க்கணும்னா, அப்ப இந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டு, இந்த க்ளோஸ் கேண்டில்ல என்ட்ரி போட்டுட்டு, இப்ப நீங்க இந்த இடத்துல 15 மினிட் பார்க்குறீங்கன்னா, 15 மினிட்டோட க்ளோஸ் மட்டும் தான் பார்க்கணும். அப்ப அடுத்த எஃப்இஜி கூட நீங்க வைக்கலாம். இதுதான் என்ட்ரி மாடியூல். இன்னொரு ரூல் என்னன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஓபி இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இடத்துல ஓபி இருக்கும். ஏன்னா இந்த இம்பேலன்ஸ் இருந்தாலே இது ஒரு ஓபி தானே! அப்படின்னு தான் சொல்லுவோம். இது ஒரு ஓபி கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த ஓபிய நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, நான் இத எடுத்துர்றேன். இந்த ஓவிய நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்னா, இப்ப என்ன எஃப்இஜி நீங்க ஏன் ப்ரோ ஓபிய சொல்றீங்க எஃப்இஜி வந்துட்டு அப்டின்னா, இருக்கு. நம்ம ரூல் ஒண்ணு இருக்கு. அந்த ரூல்ல நீங்க பாருங்க. ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். இப்ப கீழ போன மார்க்கெட்டு இங்க இருந்து வரான். வந்துட்டு இந்த எஃப்இஜி இருக்குல்ல, நீங்க லயனும் போட்டு வச்சிருப்பீங்க, 50% போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா, மார்க்கெட் போய் ஓபி எடுத்துட்டு கேண்டில் குளோஸ் எங்க வைக்கணும்னா, இந்த 50%க்கு இந்த எஃப்இஜில இருக்க 50% கீழ வச்சாலும் சரி, இந்த லைனுக்கு கீழ வச்சாலும் சரி, அக்ரெசிவா என்ட்ரி போலாம். ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி இருந்துச்சுன்னா, சூப்பரான என்ட்ரியா இருக்கும். அக்ரெசிவா என்ட்ரி போலாம். உங்களுக்கு எஸ்எல் வந்து அந்த மிட்டிகேட் ஆன பிளாக்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுல அந்த ஐயே வச்சுக்கலாம். கேண்டிலோட ஐய வச்சுக்கலாம். இது நான் இந்த பிளாக் சார்ட்ல காமிக்கிறனால எஸ்எல் இவ்வளவு தூரம் வருது. சார்ட்ல காமிக்கிறப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். இதுல அதே அப்படியே சிம்பிளா ஓபி என்னன்னு சொல்லிடுறேன். இதான் எஃப்இஜியோட 3 ரூல். என்ட்ரி ரூல். எஃப்இஜி இதுதான். 1, 2, 3 சிம்பிளா இதுதான் எஃப்இஜி. யாருமே இவ்வளவு சிம்பிளா சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் நம்ம இப்ப ஓபி கிட்ட போயிருவோம். ஓபி எஃப்இஜி சொல்லிட்டேன். இப்ப நம்ம வந்து ஓபி போயிருவோம். ஓபிக்கு வந்து ஓகே வெயிட். ஓகே. இப்ப அதே மாரி நம்மளுக்கு வந்து அதே தான் ரூலு. ஒண்ணும் மாத்திலாம் ரூல்லாம் கிடையாது. அதே மாரி நம்மளுக்கு சிம்பிளா ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் இருக்கப்போது. அதே மாரி எஃப்இஜிய மார்க் பண்ண போறோம் லயன. அதுக்கப்புறம் 50% இதுல என்ன ப்ரோ ஓபி எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. எஃப்இஜிலருந்து வர ஓபி தான். அதுக்கு வந்து சில கன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன கன்ஃபர்மேஷன்னா, அதே ரிஜெக்ஷன் பார்க்கணும். இதிலேயே ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்கணும். கேண்டில் குளோஸ் பார்க்கணும். இந்த ஓபிலருந்து வந்த ரிஜெக்ஷன் கேண்டிலும் நம்ம ஓபியா எடுத்துக்கலாம். இப்ப வந்து கீழ போன மார்க்கெட் மேல வந்துட்டு மிட்டிகேட் பண்ணிட்டு எஃப்இஜில மிட்டிகேட் பண்ணிட்டு, இப்படி இம்பேலன்ஸ் கேண்டில் ஓடுது அப்படின்னாலே, இங்க ஒரு ஓபி தான் இது ஃபார்ம் ஆகும்.
அப்ப இந்த ஓபியும் ரியல் ஓபி வேலிடு. இந்த ஓபியும் நம்மளுக்கு ரியல் ஓபி வேலிடு. ஓகேவா? அப்ப மார்க்கெட் திரும்பி கீழ வந்துட்டு, எஃப்இஜில இருந்து கீழ வந்துட்டோம் அப்படின்னா, திரும்பி இங்க வந்தா என்ட்ரி போலாம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, உங்க பிரிஸ்கிரைப் படி 1:2 தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் ப்ரோ. அப்படின்னாலும் ஓகே. நீங்க அதுபடியே நீங்க போய்க்கலாம். இல்லாட்டி ப்ரோ நான் ஸ்ட்ரக்சர் படி போவேன் ப்ரோ. இல்லாட்டி லிக்விடிட்டி பை சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணுவேன் ப்ரோ. செல் சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணுவேன். இல்லாட்டி ஓபி டூ ஓபி பண்ணுவேன். அப்படின்னு இருந்தாலும் ஓகே. இதுதான் ரூலு. இதுல எஃப்இஜில இருந்து வந்த ஓபி தான் ரியல் ஓபி. எஃப்இஜியும் நான் சொல்லிட்டேன். இவ்வளவுதான் கான்செப்ட், இவ்வளவுதான் கண்டென்ட். சார்ட்ல பார்க்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். ரிஃபைன்மென்ட் நான் சார்ட்ல சொல்றேன். ரொம்ப ஈஸி இந்த கான்செப்ட். நான் எவ்வளவு ப்ரீசைஸா எனக்கு இது பண்ணி வச்சுக்க முடியுமோ, யாரும் வந்து ரியல் ஓபி, ரியல் எஃப்இஜின்னு யாருமே எதுவும் சொன்னதே கிடையாது. சொல்லியிருக்காங்க, இதுதான் எஃப்இஜி, இதுதான் ஓபி அப்படின்னு. ஆனா இந்த ஓபி வந்து சொன்னதில்ல. எஃப்இஜில இருந்து வந்த ஓபி தான் ரியல் ஓபி அப்படின்னு. எல்லா ஓபியும் ஒர்க் ஆகும். ஆனா நான் இந்த ரூல் படி தான் போவேன். எனக்கு இந்த ஓபி சூப்பரா ஒர்க் ஆகுது. கவுண்டர் ட்ரெண்ட்லயும் சரி, ப்ரோ ட்ரெண்ட்லயும் சரி. கவுண்டர் ட்ரெண்ட்னா 50% ப்ரோ ட்ரெண்ட்னா ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி. ஜஸ்ட் அவ்வளவுதான். நம்மளுக்கு அந்த ப்ராபபிலிட்டிய மட்டும் எடுத்துட்டு போலாம். ஆ நம்ம வந்து எஸ்எம்சில இருந்து இப்ப மாறி வந்துட்டோம். நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் அல்காரிதம் வச்சு டைம் அண்ட் பிரைஸ வச்சு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்ப. நான் எஸ்எம்சி எனக்கு தெரியும் ஃபுல்லா. அதையே நம்ம வந்து என்னென்ன தப்பு பண்ணோமோ, எங்கெங்க அடி வாங்கணும், அத வந்து ப்ரீசியஸா இது பண்றதுக்காக, ஆ நான் எனக்கு எப்படி ப்ரீசியஸா வச்சுக்கிட்டேனோ, எஃப்இஜிலேருந்து வந்த ஓபி வந்து ஒர்க் ஆகுது. அது வந்து நான் கண்டுபிடிச்சு, என் யூனிக் ஸ்ட்ராட்டஜிய நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அதுதான் இப்ப சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி போன வீடியோவே வந்து ரொம்ப இதாயிருச்சு நம்மளுக்கு. 33 நிமிஷத்துக்கிட்ட போயிருச்சு. அந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அவ்வளோக்கு. அதனால நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியே வச்சுட்டேன். ஆ கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் ப்ரோ ஆல்ரெடியே மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்டின்ட்டு. அப்படி இல்லனாலும் ஓகே. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் 15 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ போனா யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. வியூஸும் மாட்டேங்குது நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு யூனிக்கான கன்டென்ட்ட குடுக்கணும்னு யோசிக்கிறேன்னா, ஆனா அது ரீச் ஆக மாட்டேங்குதுங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அதனால தான் கம்மி பண்ணி போடலாம். அப்படிங்கிறதுக்காக நான் கம்மி பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். ஓகேவா? வேற ஒண்ணும் இல்ல. தப்பா நெனச்சுக்காதீங்க. அப்படியே 15 மினிட்ஸ் எடுத்துட்டோம். கீழ இருந்தா மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுனான். மேல போயிட்டு இருந்தான். போயிட்டு இருக்க மார்க்கெட்ல வந்து இப்ப நம்ம ஷாக் வந்துச்சு. இண்டீஸ் மட்டும் இருக்கு. அப்ப ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரும்போது 15 மினிட்ஸ்க்கு வந்து சாக்கு தான். ஓகேவா? அப்ப அதுல ஸ்வீப் இருந்தாலும் சாக்கு தான். அப்ப நம்மளுக்கு இந்த ரூல் படி என்னன்னா, இந்த 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 ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நான் சொல்றேன். அது என்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, டபுள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்பேன். டபுள் டைம் ஃப்ரேம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒரு 15 மினிட் எஃப்இஜி எடுக்குறீங்கன்னா, 30 மினிட் எஃப்இஜிலயும் 30 மினிட்ஸ்லயும் எஃப்இஜி இருந்துச்சு அப்படின்னா, அது ஹை ப்ராபபிலிட்டி. 2 டைம் ஃப்ரேம்ல ஒரே நேரத்துல, ஒரே இடத்துலயும் சரி, ஒரே 1, 2, 3 படி எஃப்இஜி இருந்துச்சுன்னா, அது ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி. சூப்பரா ஒர்க் ஆகும். அந்த இடத்துல சூப்பரா என்ட்ரி போலாம். நம்மளுக்கு என்னன்னா, கேண்டில் குளோஸ் தான் பார்க்க போறோம். நான் சார்ட் பார்த்துட்டுலாம் போமாட்டேன். டைரக்ட்டா என்ன டைம் ஃப்ரேம் எடுக்கிறனோ, அதுல எஃப்இஜி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அத மிட்டிகேட் பண்ணிட்டு அத கேண்டில் குளோஸ் வச்சோன்னா, டைரக்ட்டா என்ட்ரி போயிருவேன். ஸ்டாக் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். இதுல வந்து லைன் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து 50%க்கு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த 30 மினிட்ல வந்து அதே இடத்துல எஃப்ஜி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கே அப்படியே தெரியுது. ஃபர்ஸ்ட் கேண்டில் இது, செகண்ட் கேண்டில் இது, தேர்ட் கேண்டில் இது. இந்த லைன நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். லைன்ல வந்து குளோஸ் வச்சுட்டான். அப்ப 50% நம்மளுக்கு மிட்டிகேட் பண்ணிட்டு இது பண்ணோம். அப்ப இங்க என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா, 2 ஹை ப்ராபபிலிட்டி. நம்மளுக்கு 30 மினிட்ஸ் வந்து ஓபியும் மிட்டிகேட் பண்ணிட்டான். நம்மளுக்கு இந்த 50% எடுத்துட்டு இங்க வந்து குளோஸ் வச்சிருக்கானா, இது ஒரு அக்ரெசிவான என்ட்ரி என்ன பொறுத்தவரைக்கும். அப்ப நான் இந்த குளோஸ்லயும் போயிருவேன். நீங்க 30 மினிட்ஸ்ல இருக்கு ப்ரோ. 30 மினிட்ஸ் குளோஸ் ஓகே லேட் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, 15 மினிட்டே போயிருங்க. போயிட்டு 15 மினிட்ல நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு, மிட்டிகேட் பண்ணிட்டு குளோஸும் வச்சுட்டான். வச்சானா உங்களுக்கு இந்த ஓபி கீழ தான் வரும். எஸ்எல். எப்படி இங்க கீழ வந்துச்சுன்னா, இந்த ஐ கூட நீங்க வச்சுக்கலாம். தாராளமா வைக்கலாம் இந்த ஐ. 1:2.61. ஏன்னா, இந்த ஓபி தான் இங்க தான் பியூஎஸ் குடுக்க போறான்னு தெரியுது. இன்டியூஸ் மட்டும் எடுத்துட்டான் அப்படின்னா, நான் எஸ்எம்சி பிரகாரம் போயிட்டு இருக்கேன். நான் வந்து எங்கிட்டு ஓபி, எங்கிட்டு எஃப்இஜி என் ரூல் படி இருந்தாலும் எடுப்பேன். நான் வந்து எஸ்எம்சி படி உங்களுக்கு புரியும். நம்ம எஸ்எம்சி படியே போலாம். எஸ்எம்சி தான் நெறைய பேரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக எஸ்எம்சி படி நான் போறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எஸ்எம்சி படி எஸ்எம்சி சொல்லிக் குடுத்தாலும்,
இது எப்படி ஒர்க் ஆகுது? இந்த எஃப்இஜி எப்படி வருது? நடுவுல இருந்து எப்படி இருக்கலாம்? ஆ என்ன டைம் ஃப்ரேம்ல போனா, என்ன டைம் ஃப்ரேம்க்குள்ள போலாம்? அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்ப அடுத்தது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்டியூஸ்மென்ட் குடுத்துட்டு, இந்த இடத்துல ஓபியே இல்ல. இன்னொன்னு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்ப நம்ம வந்து இந்த எஃப்இஜிலருந்து ஒரு இம்பேலன்ஸோட ஒரு ஓபி குடுத்தா, அதுதான் ரியல் ஓபின்னு சொல்லியிருந்தோம். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து எதுவுமே குடுக்கல. அப்ப இந்த இடத்துல கரெக்ட்டா ஒரு ஓபி கேண்டில் குடுத்துட்டு, இம்பேலன்ஸோட போயிருக்கான். அப்ப இந்த ஓபிய மார்க் பண்ணோம்னா, இந்த இடத்துலயும் என்ட்ரிய போட்டோம்னா, ஜாலியா இது கீழ எஸ்எல்ல வச்சுட்டு 1:2 அவ்வளோதான். இந்த ஐ வரையும் தான் நீங்க வப்பீங்கன்னா வைங்க. இல்லாட்டி ப்ரீவியஸா உங்களுக்கு டார்கெட் தெரியும் ப்ரோ. எனக்கு எஃப்இஜி டூ எஃப்இஜி வைக்க போறேன் ப்ரோ. அப்டின்னா இந்த எஃப்இஜி வரையும் தூக்கி வச்சுருங்கன்றேன். தாராளமா வைங்க. போவும். போயிருக்கான்ல. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அப்டியே பிரிச்சு மேய்ங்கன்றேன் நான் சொல்றேன். சூப்பரா ஒர்க் ஆகும். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிஓஎஸ் இங்க நடக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்டியூஸ்மென்ட் இங்க இருக்கு எடுத்துட்டான். எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஹை ப்ராபபிலிட்டியா வந்து இந்த இடத்துல இருந்து ஓபி இருக்கணும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் ஓபி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஓபி கிடையாது. அப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பிருச்சுன்னே வைங்களேன். திரும்பலன்னே வைங்களேன். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன குடுத்துருக்கான்? 1, 2, 3 படி எஃப்இஜி குடுத்துருக்கான். இந்த இடத்துல வந்து இந்த 2 கேண்டிலும் வந்து ஆ இந்த கேண்டில் இன்சைட் பார் கேண்டில். இந்த 2 கேண்டிலுமே இன்சைட் பார் கேண்டில். அப்ப எத ப்ரோ ஃபர்ஸ்ட் கேண்டிலா எடுக்கிறது அப்டின்னா, இந்த ஒயிட் கலர் கேண்டில் தான் ஃபர்ஸ்ட் கேண்டிலா எடுக்கணும். அப்ப செகண்ட் கேண்டில் இந்த பிளாக் கலர் கேண்டில் வரும். அதுல தான் லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமே என்ட்ரிய போட்டோம்னா, இந்த அடுத்த எஃப்இஜி வரையும் கூட நீங்க டார்கெட்ட வச்சுக்கலாம். அழகா ஈஸியா போயிட்டு 1:3.34 அழகா ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அதுலருந்து வந்த ஒரு ஓபி இம்பேலன்ஸோட எங்க குடுத்துருக்கான்னு பார்த்தா, இங்க இருந்து பார்த்தீங்கனாலே ஒரு இம்பேலன்ஸ் கேண்டிலும் குடுக்கல. ஒரு ஓபியும் குடுக்கல. இந்த இடத்துல தான் குடுத்துருக்கான். அதுக்கு கீழ கேண்டில் க்ளோஸும் வைக்கல. அதுலருந்து தான் போயிருக்கான். இது வந்து இந்த இடத்துல வந்து நியூஸ் கேண்டில்னால, அவன் வந்து கீழ முடியாம மேல தான் போணும்னு நெனச்சிருக்கனால மேல போயிட்டான். மேல மிட்டிகேட் பண்ணிட்டு. ஓகே. இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 15 மினிட்ஸ்ல அதேபடி நம்மளுக்கு பிஓஎஸ் குடுக்க போறான் அப்டின்னா, அப்புறம் புல் பேக் குடுத்தா என்ட்ரி போவான் அப்டின்னா, நம்ம பை தானே கன்டின்யூ பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதே 50% என்ட்ரி இருக்கு. அந்த லைனையும் மார்க் பண்ணியிருக்கேன். லைன்லயும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி குடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 50%ல வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு, அடுத்த நாள் கேப் அப் இதெல்லாம் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் போட்டிருந்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள் எஃப் எஃப்இஜி கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எஃப்இஜில மிட்டிகேட் பண்றானா பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுல வந்து 1:2 இல்லாட்டி அடுத்த எஃப்இஜி டூ எஃப்இஜியோ டார்கெட் பண்றோம். 2க்கு ஏத்த மாரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரே பிடிக்கிறோம். இல்லாட்டி அதுக்கப்புறம் எஃப்இஜில இருந்து வந்த ஒரு ஓபிய மார்க் பண்றோம். அதான் ஒரு ரியல் எஃப்இஜி, ரியல் ஓபி, எக்ஸ்ட்ரீம் ஓபி, எக்ஸ்ட்ரீம் அடிஷனல் ஓபிலாம் நான் சொல்லல. என்னோட ரூல் படி எஃப்இஜில இருந்து ஓபி வருதா, அந்த ஓபிய மார்க் பண்ணிக்க. அதிலேயே ரிஃபைன்மென்ட் பண்றியா? பண்ணி கூட எடு. இல்லாட்டி அந்த ஓபில டைரக்ட்டா என்ட்ரி போறியா? தாராளமா போ. இத தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க. வாங்க தெரியும். பேக் டெஸ்ட் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா புரிய வந்துரும். எஃப்இஜியால தான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். லிக்விடிட்டினாலயும் போவும். எஃப்இஜினாலயும் போகும். நான் எஃப்இஜில பூந்து விளையாண்டுட்டு இருக்கனால எஃப்இஜினால சொல்றேன். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் மேல போன மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கான்னா 50% தான் ப்ராபபிலிட்டி. அப்ப கவுண்டர் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம 5 மினிட்ல ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் பார்ப்போம்ல. அப்ப எஸ்எம்சில இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம ரூல்ஸ் படி இருக்கா ஏதாச்சுன்னு பார்த்தா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் இருக்கா? அது ரிஜெக்ஷன் ஆனானா? ரிஜெக்ஷன் ஆயிட்டு இந்த லெக்கையும் புடிச்சிருக்கலாம் இந்த இன்டியூஸ்மென்ட் வரையும். நம்மளுக்கு வந்து எஸ்எம்சில என்ன சொல்லி தந்திருப்பாங்களாம், இங்க இருந்து கவுண்டர் ட்ரெண்டுக்கு செல் அடிக்கணும்னா இன்டியூஸ்மென்ட் வரையும் அடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ம். நான் வந்து சொல்றது என்னன்னா, இந்த இன்டியூஸ்மென்ட்டே எடுத்துட்டு 50% இருந்தாலும், மேல தான் ப்ரோ ட்ரெண்ட் மேல போயிருவானே அப்படின்னு பார்த்தாலும், அப்ப இந்த இடத்துல ஒர்க் ஆயிருக்கிறது என்ன? என் ரூல் படி இங்க ஒர்க் ஆயிருக்கா? நான் ப்ரீசியஸா வச்சிருக்கேன். என் சிம்பிளா வச்சிருக்கேன். இந்த என்ட்ரிய கூட நான் எடுத்தேன். இந்த இடத்துல எஃப்இஜி மிட்டிகேட் பண்ணான். கீழ குளோஸ் வச்சான். அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ் கேண்டிலோட ஒரு ஓபி வேணும். அந்த ஓபிய மார்க் பண்ணியிருக்கேன். அதுல என்ட்ரி. அப்ப அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கவுண்டர் ட்ரெண்டுக்கும் இன்டியூஸ்மென்ட் குடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5 மினிட்ல. அப்ப இதுவும் ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சர் வரையும் நம்ம புடிக்கிறோம்னா, இந்த லெக் வந்து ஒரு லோவர் லோ. இது லோவர் ஹை. இப்ப இத கட் பண்ண போறான்னு தெரிஞ்சுச்சுன்னா, அப்ப இது 1:3 5 பிப் எஸ்எல் வைக்கிறீங்க.
தாராளமா 18 பிப்ப புடிச்சுட்டு வெளிய வர போறீங்க. அவ்வளவுதான். அன்னைக்குடைய ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் சிம்பிள். அதுக்கப்புறம் இன்டியூஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ல ஸ்ட்ரக்சரே பண்றீங்க அப்டின்னா, 5 மினிட்ல ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு. இன்டியூஸ்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, நியூஸ் கேண்டில் வந்து நம்ம ரூல் படி 1, 2, 3 எஃப்இஜிய மட்டும் தான் எடுத்துட்டு இங்க க்ளோஸ் வச்சானாலும், 11 பிப் எஸ்எல் வச்சு 1:2 எடுத்தீங்கனாலும் 22 பிப் நீங்க புடிக்கலாம். பிப்ப கணக்கு பண்ணாதீங்க. 1:2 ரேஷியோ தான் போவேன். என் ரூல் படி நீங்க போறீங்கன்னா, இந்த ரூல் படி இது வருது. மிட்டிகேட் ஆயிட்டு க்ளோஸ் வைக்கிறோம் அப்டின்னா, தாராளமா போங்க. ப்ரோ ட்ரெண்டா இருந்தாலும் சரி, கவுண்டர் ட்ரெண்டா இருந்தாலும் சரி. ஆனா கவுண்டர் ட்ரெண்ட்ல கொஞ்சம் பழகிக்கங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆவணும். ஏன்னா ஏன்னா நானே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு தான் கவுண்டர் ட்ரெண்ட்ல வந்து நல்லா எடுக்க ஆரம்பிச்சேன். அதுவரையும் ப்ரோ ட்ரெண்ட்ல தான் நல்லா எடுத்துட்டு இருந்தேன். சாரி. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தது போவோம். அப்டியே 15 மினிட் போயிடலாம். நம்மளுக்கு 15 மினிட்டுக்கு 15 மினிட் கவுண்டர் ட்ரெண்ட் இல்லல்ல. ப்ரோ ட்ரெண்ட் தானே 15 மினிட் போயிட்டு இருக்கான். அப்ப 15 மினிட் மேல தானே பார்க்கணும். இந்த இடத்துல என்ன ரூல்? நம்மளுக்கு எஃப்இஜிலருந்து இது வந்து ஒரு கேப் அப்னா இது ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில். அப்ப இந்த ஓபி ஒர்க் ஓகேவா? அப்ப இந்த ஓபி ஒர்க் ஆவணும்னா, இதுல வந்து டைரக்ட்டா கூட என்ட்ரி போய்க்கலாம். இல்லாட்டி நீங்க சார்ட் பார்த்துட்டு இருந்தா போறவங்க இருந்தா கூட போய்க்கலாம். அப்ப ப்ரோ ட்ரெண்ட்ல என்ட்ரி வந்துருச்சுன்னா, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது எந்த இடம் தெரியுமா? ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லாட்டி பிரீமியமுக்கு டிஸ்கவுண்ட் கீழ இருக்க டிஷனல் ஓபிய வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு டிஷனல் ஓபி இங்கேயே இருக்கு. இதே எடுத்துட்டு போயிருக்கணும் அவன். ஏன் போல? ஆனா என் ஓபி இங்க வேலை செய்யுது. அதனால தான் சொல்றேன். எது ரியல் ஓபி, எது ரியல் எஃப்இஜின்னு கண்டுபிடிச்சு போங்க. அப்ப ஈஸியா இருக்கும்னு நான் சொல்றேன். எக்ஸ்ட்ரீம் ஓபில அவங்க போவேணான்னு சொல்லல. அந்த இடத்துல என் ரூல் வருதான்னு பாருங்க. அந்த இடத்துல ரூல் வந்துச்சுன்னா, சூப்பரா போங்க. இந்த என்ட்ரி எல்லாம் சூப்பரான என்ட்ரி. ப்ரோ ட்ரெண்ட்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நான்லாம் தூக்கி ஏசியா வரையும் வைப்பேன். நீங்க கன்டின்யூ பண்ணுவீங்க அப்படின்னா, தாராளமா கன்டின்யூ பண்ணி இந்த பிஓஎஸ் வரையும் வைக்கலாம். தாராளமா வைக்கலாம். அதுக்கப்புறமும் புல் பேக் குடுத்து குடுத்து தான் மேல போக ஆரம்பிப்பான். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஏன் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, 5 மினிட்ல போங்க. நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு நான் காமிக்கணும்ல. நான் பேக் டெஸ்ட் பண்ணாம நான் எதையும் சொல்லக்கூடாதுல்ல. அதுதான். இப்ப இந்த இடத்துல எஃப்இஜிலருந்து வந்து ஒரு இம்பேலன்ஸ் கேண்டிலோட ஒரு ஓபி குடுத்தான் 5 மினிட்ல. அந்த ஓபிய நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். டிப்ல இந்த இடத்துல என்ட்ரி. சில இங்க வச்சாலும், நீங்க அந்த இடத்துல ரிஃபைன்மென்ட் பண்ணாலும் உங்களுக்கு 50% வச்சாலும் சரி, 1 மினிட்ல ரிஃபைன்மென்ட் பண்ணி வச்சாலும் சரி, உங்களுக்கு எஸ்எல் இவ்வளோ தூரம் தான் வைக்கணும். ஆனா எஸ்எல் இவ்வளோ தூரம் தான் வைப்பீங்க. நான் 50% வச்சாலும் சரி, உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, 1:2 ஜாலியா வெளிய வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எஃப்இஜிலேருந்து வந்த ஒரு ஓபி ஒர்க் ஆகும். எஃப்இஜி 1, 2, 3 படியும் ஒர்க் ஆகும். என் ரூல் படி ஒர்க் ஆகும்ன்னு சொல்றேன். அத ஒர்க் பண்ணி பாருங்க சார்ட்ல. அப்பதான் ஈஸியா புரியும். இப்ப இந்த இத அப்படியே தள்ளிருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த லைன் ஒண்ணு மார்க் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா, 1 கேண்டில் இது வரும். 2ண்ட் கேண்டில் இது வருதுன்னா, அப்ப இது எஃப்இஜி. இந்த எஃப்இஜில என்ட்ரி போணும் அப்படின்னா, கவுண்டர் ட்ரெண்ட். ஆல்ரெடி ப்ரோ ட்ரெண்ட் மாற ஆரம்பிச்சுருச்சு. ஆனா கவுண்டர் ட்ரெண்ட்லயும் எனக்கு ஒரு என்ட்ரி பிடிக்கணும் ப்ரோ அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரிய போடுங்க. தாராளமா அடுத்த எஃப்இஜி வரையும் தாராளமா வைக்கலாம். எஃப்இஜி கூட வைங்க. இல்லாட்டி கவுண்டர் ட்ரெண்ட் ப்ரோ எனக்கு 50, 50 தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னா 1:2 தாராளமா 1:2ல வெளிய வந்துருங்க. 1:2 5 பிப் எஸ்எல் வைக்கிறீங்க 5.7 11.5 வெளிய வந்துட்டே இருக்கீங்க. தாராளமா வெளிய வரீங்க. கவுண்டர் ட்ரெண்ட்ல 1:2லாம் சூப்பரான ரிஸ்க் ரிவார்டு. அதுக்கப்புறமா திரும்பி இங்க இது கவுண்டர் ட்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மேல போன மார்க்கெட் வந்து கீழ இருந்து மேல போணும்ல. இது கவுண்டர் ட்ரெண்ட் தான் இந்த இடத்துல மிட்டிகேட் ஆனது. கீழ இருந்து மேல போணும். அப்ப நம்மளுக்கு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி 1 கேண்டில், 2ண்ட் கேண்டில் இருக்கு. இத நான் எடுத்துர்றேன். 1 கேண்டில் இருக்கு, 2ண்ட் கேண்டில் இருக்கு. ஆல்ரெடி எஃப்இஜில மிட்டிகேட் ஆன கேண்டில் வேற, ரிஜெக்ஷன் வச்சு குளோஸ் கேண்டிலும் குடுத்துட்டான். அப்ப இந்த ஓபி ஒர்க் ஆகுமா? ஆகாதா? இந்த ஓபி ஒர்க் ஆகும் தானே? அப்ப இந்த ஓபி எடுத்தான், மார்க்கெட் பறந்துருச்சு. இதுவரையும் வச்சீங்கன்னா கூட ஜாலியா இங்கேருந்து ஒரு மூவ், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு அல்ட்டு. அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டான். இந்த என்ட்ரிய நீங்க இப்ப இந்த இடத்துல வெயிட் பண்ணுவீங்கன்னா, இண்டிஸ்மவுண்ட்ட பார்த்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஓபி இங்க, இங்க இருக்கும் ப்ரோ. இந்த இடத்துல இது அடிஷனல் ஓபி ப்ரோ. இது அடிஷனல் ஓபில இங்க இன்டியூஸ்மென்ட் எங்க வருதுன்னா, இந்த இடத்துல வருதுன்னா, இதான் அடிஷனல் ஓபி ப்ரோ.
இல்லாட்டி டிஸ்கவுண்ட் கீழ இருக்க அடிஷனல் ஓபி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸ்ட்ரீம் வரையும் வெயிட் பண்ணுவீங்க. ஆனா என் ரூல் படி இருக்கா, நான் போவேன் இந்த ஓபிலே போவேன் நான். தாராளமா போவேன். போனதுக்கப்புறம் அழகா என்ட்ரி போடுங்க. சூப்பரா சூப்பரா ஒர்க் ஆகும். யாரும் இந்த மாரி சொல்லி தந்ததா நான் பார்க்கல. ஏன்னா, எனக்கு இந்த மாரி சொல்லி தரல. எந்தெந்த ஓபி ஒர்க் ஆகும்லாம் எதுவுமே சொல்லி தரல. இந்த ஓபி ஒர்க் ஆகும். ஸ்ட்ரக்சர் படி எஸ்எம்சி ஸ்ட்ரக்சர் படி போறோம்னா, எக்ஸ்ட்ரீம் ஓபி, டிஷனல் ஓபி ஒர்க் ஆகும்டா. அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நானா ப்ரீசியஸ் பண்ணி யூனிக்கா எனக்கா வச்சுக்கணும். நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து எனக்கு எளிமையா எப்படி புரியும்? நம்ம எப்படி என்ன தப்பு பண்ணோமோ, அந்த தப்ப வந்து வேற யாரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சிம்பிளா எடுத்து கொண்டு வந்தது தான் இந்த யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி. நான் ஓனா கண்டுபிடிச்சு நான் எனக்காக வச்சுக்கிட்டேன். அத தான் இப்ப நான் அந்த கன்டென்ட்ட உங்களுக்கு குடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிஃபைன்மென்ட் பண்ணணும். ஓகேவா? ரிஃபைன்மென்ட் பண்ணணும்னா, ஒண்ணுமே இல்ல. சிம்பிள் தான். இந்த இடத்துல ஒரு ஓபி நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுவே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என் எஃப்இஜிலருந்து வந்த ஓபி தான். நான் சாதாரணமா நீங்க கேட்பீங்க, சாதாரணமா ஒரு ஓபி இருக்கும்ல ப்ரோ. அந்த ஓபிலாம் ஒர்க் ஆகாதா ப்ரோ? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் ஆகும். அந்த இடத்துல ஆ நான் சொன்ன மாரி ரூல். நீங்க இப்ப எஃப்இஜி நம்ம ஒரு ஓபி மார்க் பண்றோம்னா, எஸ்எம்சில வந்து 15 மினிட் ஓபி மார்க் பண்றோம்னா, 1 மினிட்ல போயிட்டு, அங்க வந்து ஓபி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு ப்ரீவியஸா அந்த ஓபிலே வந்து ரிஃபைன்மென்ட் பண்ண போறேன்னா, ஒண்ணு என் ரூல் படி 1, 2, 3 எஃப்இஜி இருக்கா? இல்லாட்டி எஃப்இஜிலருந்து அந்த ஓபி இருக்கா? அப்படின்னு பார்ப்பேன். அத மட்டும் தான் மார்க் பண்ணுவேன். அதுதான் ரிஃபைன்மென்ட். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஃப்இஜிலருந்து மிட்டிகேட் ஆயிட்டு, இந்த இடத்துல ஒரு ஓபி குடுத்தான். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்திலேயே என்ட்ரி போறா இருந்தாலும் போய்க்கலாம். இதுவும் ஒரு என்ட்ரி தான் நான் சொல்றபடி. இந்த லோ வரையும் வச்சீங்கன்னா ஹிட்டு. 1:4. அதுக்கப்புறமும் இந்த ஓபி வந்து எதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா, ரிஃபைன்மென்ட் பண்றதுக்கு நான் மார்க் பண்ணேன். அந்த இடத்துல ரிஃபைன்மென்ட் வந்து பார்ப்போம் கிடைச்சிருக்கான்னு. பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. பட் ஆனா வந்து நம்மளுக்கு சாக் படி போனோம் அப்டின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 1 மினிட் போலாம். 3 மினிட்லயும் பார்க்கலாம், 1 மினிட்லயும் பார்க்கலாம். நம்ம அதுக்கு வந்து சாக் குடுக்கறதுக்கு முன்னாடியே என்ட்ரி போலாம். அப்படியும் என்ட்ரி இருக்கு. இப்படியும் என்ட்ரி போலாம். ப்ரீசியஸா போணும்னா இப்படியும் போலாம். நம்மளுக்கு இந்த லோவ கட் பண்ணாலே சாக்கு. லோன்னு இல்ல. அதுவே ஃபர்ஸ்ட்டு சில பேர் வந்து ஹைய கட் பண்ணாலே சாக்கு சாக்குன்னு சொல்லி தராங்க. அதுவே ஃபர்ஸ்ட்டு ஒரு பொய் தான். என்னத்த கட் பண்ணா ஒரு சாக்குனா, வேலிடான ஒரு டிமாண்டையோ, சப்ளையோ வந்து உடைச்சா மட்டும் தான் சாக் ஆர் ஆ சாக்கா கன்சிடர் ஆகும். ஒரு வேலிடான டிமாண்ட், சப்ளை உடைச்சா தான் சாக்காவே கன்சிடர் ஆகும். அதுவே இன்னும் யாருக்கும் தெரியல. அதனால தான் இங்க இப்ப 1 மினிட்ல சாக் குடுத்துட்டான் அப்டின்னா, 3 மினிட்ல பார்த்தீங்கன்னா, சாக் குடுத்துருக்க மாட்டான். ஆனா என்ட்ரி நம்ம ரூல் படி எதுல போயிருக்கான்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ரூல் படி தான் போயிருப்போம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 1 கேண்டில் இருக்கு. 2ண்ட் கேண்டில் இம்பேலன்ஸ். 3ர்ட் கேண்டில் இன்சைட் பாரா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன். 1 கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து இன்சைட் பாரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்மளுக்கு வந்து இந்த லைன மார்க் பண்ணணும். அடுத்தது வந்து 50% இந்த இடத்துல ஹை ப்ராபபிலிட்டி நான் காமிக்கிறேன். 50% எடுத்தான். இந்த ஓபியோவும் எடுத்தான். 50% கீழ க்ளோஸ் வச்சான். உங்களுக்கு என்ட்ரி இங்கேயே வரும். இதுக்கு மேல தான் உங்க எஸ்எல்ஓக்கு என்ன வச்சுக்கங்க 1.9 பிப் தான். ஏசியா லோ டார்கெட் பண்ண போறேன் ப்ரோ. ஏசியா லோ இல்ல. அடுத்த ஸ்ட்ரக்சர் கூட டார்கெட் பண்ண ப்ரோ. அப்படின்னா இந்த லோ 1:9 1:4.74 அப்படின்னு எடுத்தாலும் சூப்பரான என்ட்ரி கிடைக்கும். இது ஒண்ணு சூப்பரான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். நான் ரிஃபைன்மென்ட் பண்ணி நான் வச்சிருக்கிறதுனால, எனக்கு வந்து சூப்பரா ஒர்க் ஆகுது. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஃப்இஜி இருக்கு. ஓகேவா ப்ரோ? எஃப்இஜி இருக்கு அப்டின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ரிஃபைன்மென்ட் பண்ணா, இந்த இடத்துல தான் கடைசியா நம்ம ரிஃபைன்மென்ட் பண்ணோம்னா 3 மினிட்ல இது வந்து 15 மினிட்டோட எஃப்இஜி. இந்த லைன் போட்டு வச்சிருக்குது. இப்ப இந்த இடத்துல 3 மினிட்ட ரிஃபைன் பண்ணேன்னா, இந்த இடத்துல தான் கிடைக்குது எனக்கு எஃப்இஜி. அந்த டிப்ல எடுத்தவன் எஸ்எல் இங்க வச்சுட்டு, ஜாலியா அடுத்த லோ என்ட்ரி முடிஞ்சு போச்சு. நீங்க சாக்கு பாத்துட்டு தான் ப்ரோ போவேன் அப்டின்னா, ஓகே. வேலிடான ஒரு டிமாண்ட உடைச்சான்.
அதுக்கப்புறமா நம்ம ரூல் இருக்கு பாருங்க. தெரியுதா? உங்களுக்கு அந்த என்ட்ரிய விட்டீங்கன்னா, இந்த என்ட்ரி. வேலிடான என்ட்ரி ஒண்ணு கிடைக்குது. அப்படின்னா, ஜாலியா போங்க. லோ வைங்க. ஈஸியா உங்க டார்கெட் படி பை சைடு லிக்விடிட்டியா, செல் சைடு லிக்விடிட்டியா வச்சுட்டு தாராளமா வெளிய வாங்க. எந்த இப்ப யாருக்கும் யாருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எனக்கு வந்து ஓபி எடுக்க தெரியல ப்ரோ. எஃப்ஜி எடுக்க தெரியலனா, இது ஒரு சூப்பரான டெட் எண்டா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா, இதுக்கு மேல வந்து நீங்க ரிஃபைன்மென்ட் எப்படியும் பண்ண மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கன்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓபி கண்டுபிடிக்க தெரியாதவங்க, எஃப்ஜி கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்கு, இது ஒரு சூப்பரான, சிம்பிளான, யூனிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இன்னைக்குரிய என்ட்ரிய வேணா நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு என்ட்ரி கூட அப்படிதான் போயிருப்பான். அதே மாரி கொயன்னு இருக்கும். கொஞ்சம் குழம்பிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு சூப்பரான என்ட்ரி. எனக்கு மேல போவும் தெரியும். நான் 1:2லயே வெளிய வந்துட்டேன். அதையும் நான் காமிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து போணும். ஏன் போணும் அப்டின்னா, நான் 5 மினிட்ல மட்டும் தான் இன்ட்ராடே ப்ளே பண்ணுவேன். 15 மினிட் போமாட்டேன். அப்ப எனக்கு 5 மினிட் எடுத்துக்கிட்டேன். மிட்டிகேட். அப்படி இருந்தாலும், ஆ ஜஸ்ட் 50% கூட மிட்டிகேட் பண்ணலனாலும், 50% மிட்டிகேட் பண்ணிட்டு இவன் மேல போணும்னு நான் எதிர்பார்த்தேன். அது வந்து டைம் அண்ட் பிரைஸ் என் வேற ஒரு கான்செப்ட் மேல போவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த இடத்துல ஓபிய மார்க் பண்ணி வச்சேன். வச்சதுல நான் ரிஃபைன் பண்ண போனப்ப 1 மினிட் தான் போனேனா? 1 மினிட் போனேன்னா, 1 மினிட்ல எதுவுமே இல்ல. ஓகே. அந்த அந்த 5 மினிட் கேண்டில் வந்து எதுலருந்து வந்ததுன்னா, எஃப்இஜிலருந்து வந்தது. ஓகேவா? 1 கேண்டில், 2ண்ட் கேண்டில், 3ர்ட் கேண்டில். ஓகேவா? அத வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு, குளோஸ் மேல வச்சுட்டான். அந்த ஓபிய தான் நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஓபில தான் போணும் எனக்கு. ஓகேவா? அந்த ஓபில போணும்னா, இன்னொன்னு ஒருத்தவங்க மறந்துருவாங்க. அதுக்கு கீழ அவன் எஸ்எல் எதுக்கு அடிக்கிறான்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப நான் இந்த இடத்துல இத பார்த்தேன். 3 மினிட்ல ரெஃபர்மென்ட் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல 1, 2, 3 மினிட்ல இருந்துச்சு. அத எடுத்து டைரக்ட்டா கொண்டு போய் எஸ்எல் அதுக்கு கீழ வச்சேன். கரெக்ட்டா வந்தான். அதுல மிட்டிகேட் ஆனான். ஷூட் அப் ஆனான். 1:3 தான். டைரக்ட்டா வெளிய வந்தேன். உங்களுக்கு இது கூட காமிக்கிறேன். 1:3 தான் இது பண்ணேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான். நான் எடுத்தது தான். ஆல்மோஸ்ட் 5 லாட் போட்டு $300 $100 ரிஸ்க் வச்சு $300 எடுத்துட்டு வெளிய வந்துட்டேன். ஜஸ்ட் சிம்பிள். இது இல்ல. அவ்வளோதான். என் சிம்பிளான ரூல் வந்துச்சு. அத எடுத்தேன். 1:3ல வெளிய வந்துட்டேன். எனக்கு மேல போகணும்னு தெரியும். எனக்கு இவ்வளோ தூரம் புடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு இவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியும். நான் எனக்கு தெரியும் இவ்வளோ தூரம் போவான்னு. ஏன்னா, அது வேற கான்செப்ட்ல ஒண்ணு இருக்கு. ஏசியாவ வச்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு கூட எனக்கு தெரியும். ஏசியா வந்து எப்படி இருந்தா எப்படி மூவ் ஆகும்னு கூட தெரியும். அந்த கான்செப்ட்லாம் வந்து நம்மளுக்கு கோர்ஸ்ல தான் கிடைக்கும். நீங்க கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா, சண்டேக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அப்கமிங் மண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கிளாஸஸ். ஒன் டூ ஒன் மென்டார்ஷிப் தான். ஆஃபர்ல இன்னும் 4 ஸ்லாட் தான் இருக்கு. 2999க்கு போயிட்டு இருக்கு கோர்ஸ் வந்து. நீங்க ஜாயின் பண்றதா சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஒன் டூ ஒன் மென்டார்ஷிப் ஒரு 1 1/2 மந்த் கிட்ட கிளாஸ் போவோம். 4 ஆர் 5 வீக்ஸ்க்குள்ள முடிச்சுருவேன். ஈஸியா இருக்கும். டவுட் செக்ஷன்லாம் வைப்பேன். டவுட் செக்ஷன் வைக்காம இருக்க மாட்டேன். கிளாஸ் முடிச்சுட்டேன்னா, கோர்ஸ் முடிச்சுட்டேன்னா டவுட் செக்ஷன் வைப்பேன். அப்புறம் டெலிகிராம் ஆக்சஸ் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கும். கண்டிப்பா ஜாயின் பண்றதா பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் யாராச்சும் கோர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆ எனக்கு ஃபோன் அடிச்சு கூட பேச சொல்லுங்க. இல்லாட்டி இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, போய் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் கூட இருந்துச்சுன்னா, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ. ஆ கூட மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இன்னமேட்டு வந்து கன்டினியூஸா வரும். இந்த தாட்டி நான் பொய் சொல்லல. ஏன்னா போன தாட்டி வந்து கசின் லேப்டாப் தான் நான் வாங்கி நான் பண்ணியிருந்தேன். அது வந்து தினைக்கும் அவன்ட்ட வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல வாரம், வாரம் அப்படின்றதுக்காக நான் லேப் வாங்கிட்டேன். மொத்தம் லேப் இன்னமேட்டு வாரத்துக்கு 1 வீடியோவோ, 2 வீடியோ வந்துட்டே இருக்கும். கன்ஃபார்மா சொல்றேன். கண்டிப்பா வரும். ஒண்ணு கன்டென்ட் வீடியோ இது யூனிக் ஸ்ட்ராட்டஜியே எதுவும் வரலனாலும், பிரேக் டவுன் வீடியோவாச்சும் கண்டிப்பா வரும். கண்டிப்பா நான் போடுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு கூட ஓபி எடுக்க தெரியாதவங்களுக்கு கூட அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. நன்றி, வணக்கம். சென்று வருகிறேன்.